ஒன்றா? இது ரெண்டா தாங்க முடியாது. 3ஆ? ஸோ ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் உங்கள் ப்ரோசிஸ் பிளிஸ். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்டார்டிகா 88ஓட பார்ட் 2 தாங்க. போன தடவையே 3 பேர் 3 தூண் ஷாக் கொடுத்துட்டானுங்க. ஸோ அதை எப்படி சமாளிக்கிறோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வந்தோடனே ஒருத்தனுக்கு ஹெட் விழுந்துச்சு, ஆனாலும் சாக மாட்டேங்கிறானுங்களே. ஆமாம், அது ஏன்னு தெரில. அவனுங்களுக்குலாம் ஹெட் நிறைய போட்டால் தான் சாவானுங்க. துரத்திட்டே இருக்காங்க பின்னாடி. ஆல்ரெடி ஒருத்தர் செத்துட்டான்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாங்க, 2 பேர் தான் துரத்துறாங்க. ஓகே, இன்னொருத்தனை போட்டாச்சு, கடைசி ஒருத்தனையும் போட்டாச்சு. நம்ம அப்பாவை காப்பாற்றுறதுக்காக நம்மளுக்கு புல்லட்ஸ் நிறைய கிடச்சிருக்கு. டைனமிட் வேறு இங்கே கிடைக்கும், அது எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, நம்ம 3 பேர் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டாச்சு. நமக்கு தேவையான புல்லட்டு டைனமிட் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பணும். அங்கே ஏதாச்சும் இருக்கா? அங்கே எதுவும் இல்லை. சரி வாங்க நம்ம கிளம்பலாம் இந்த இடத்த விட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஷெல்டர் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த ஷெல்டருக்கு நம்ம ஆல்ரெடி வந்துட்டோம். ஓகே, நம்ம வந்த வழியிலே திருப்பி போகலாம். ஆமாம் கைஸ், இந்த இடத்த நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கேருந்து வெளியே போகிறதுக்கே நமக்கு அப்படியே மண்டை சூடாயிருது. இந்த குட்டி தந்து வேறங்க நம்ம ஆகுனா தொலை பண்ணிட்டே இருக்கிறான். நம்ம போட்டு தாக்கணும், ஆனால் இப்போதைக்கு போட்டு தாக்கிறதுக்குலாம் நமக்கு டைம் இல்லை. நம்ம வெளியே போயே ஆகணும் இப்போதைக்கு. ஓகே, வெளியே வாங்க கிளம்பலாம். பார்த்தீங்கன்னா அவன் பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம வேறு முட்டுச்சந்தில் போய் மோதிக்கிறோம். இங்கே நிறைய முட்டுச்சந்து இருக்குது, ஆனால் நம்ம தாங்க நம்ம பார்த்து போகணும். ஆமாங்க, இந்த வழியில் நம்ம திருப்பி ரிட்டர்ன் போகிறது ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம வந்த வழிக்கே திருப்பி வந்துட்டுருப்போம். அதுதான் நமக்கு அப்படியே தலை வலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த குட்டி சந்து வேறு. சரி கொண்டுடலாம், அவனை செத்துட்டு போட்டோம். ஆமாங்க, அவன் வந்து வீணாக நம்மக்கிட்ட அது வாண்டடாக வந்து சாகணும்னு நினைக்கிறான். அதனால் நம்ம போட்டு தள்ளிடலாம். பையனுக்கு சொர்க்கத்தை காமிச்சாச்சு. ஆமாம், இந்நேரத்துக்கு போயிருப்பான். ஆனால் அவன்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டான். நம்மளை கொல்ல வந்தான்ல, நரகத்துக்கு தான் போவான். ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வந்த வழியிலே தான் வந்துட்ருக்கோம். அது வேறு நமக்கு ஒரு பயங்கர தலைவலியாக இருக்குது. எந்த வழியில் போகிறதுனே தெரியல. இந்த குட்டி ஜந்து, அந்த ஜந்துவெல்லாம் பின்தொடர்ந்து வேறு வருது. அந்த சவுண்டு அதெல்லாம் நமக்கு அப்படியே தலைவலியை உண்டாக்குது. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இல்லை, வந்த இடத்துக்கே தான் திருப்பி வந்துட்டுருக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல. அது இந்த டஞ்சன் 2 நமக்கு பயங்கரமாக இருக்கும். இன்னொருத்தன் வந்தோடனே ஹெட்ஷாட் போட்டாச்சு. அதுதான், இவனும் நம்மளை கொல்லலான்னு வந்தால் நரகத்தை காட்டியாச்சு. ஓகே, ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். அந்த இடம் நம்ம கரெக்டாக தான் வந்துட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்துட்ருக்கோன்னே தெரியலங்க. ஒரே அதாவது நம்ம போன வழி மாதிரியே இருக்குது, ஆனால் பார்த்தா அது புது வழியாக இருக்குது, நியூவாக இருக்குது. நம்ம வந்து ஆல்ரெடி வந்திருப்போம், ஆனாலுமே அது நமக்கு என்னடா இது நம்ம இங்கே வரலையோ அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்குது. எல்லாமே நியூவாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க, பழகிரும். போக போக பண்ணால் விளாண்டா பழகிரும். நாங்களே இது வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே சுற்றிருப்போம்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. இல்லை? ஆமாங்க. ஒரு வழியா இந்த ஜந்து சிவனிங்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டோங்க. அப்பா, ஒரு வழியாக டஞ்சன் 2 வேலை முடிஞ்சுதா? இல்லை, இப்போ நம்ம டஞ்சன் 1லயா இருக்கோம். ஆமாம், திருப்பி டஞ்சன் 1க்கு போய் நம்ம அப்பாவை காப்பாற்றணும். ஓகே, இப்போ நம்ம டஞ்சன் 1க்கு போய் அப்பாவை காப்பாற்றுறோம். ஓகே, எனக்கு இப்போ தான் புரியுது. கர்சரை லாக் பண்ணுறதுக்கு ஒரு புல்லட் போயிடுச்சு. ஆமாங்க, நம்ம கர்சரை லாக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதில் புல்லட் போயிடுது. அங்கே கைஸ், நம்ம போய் நம்ம அப்பாவை முதல்ல காப்பாற்றி விட்டுருவோம். ஆமாம், அவர் வேறு எவ்வளோ நேரம் இங்கே இருப்பார். பூ மண்டையை வேறு வந்துட்டான். அப்பா போட்டு தள்ளு, மண்டையிலே போடணுங்க இவனையெல்லாம். அந்த குட்டி ஜந்து வேறு ஆகுனா வந்துடுதுங்க இவனை பார்த்தாலே. ஐயோ ஆமாங்க, இவனை இப்போ சொர்க்கத்துக்கா இல்லை நரகத்துக்கு தான் அனுப்பணும். இவனையெல்லாம் அனுப்பிச்சி விட்டாச்சு. வாங்க கிளம்புவோம் முதல்ல இந்த இடத்த விட்டு. சாவடிக்கிறானுங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை. ஓகே, திருப்பி அது குட்டி ஜந்து பார்த்தீங்களா? அதான் சாவடிக்கிறானுங்கன்னு சொல்லக்கூட அது சொல்லி வாயை கூட மூடலை, அதுக்குள்ளே வந்து சாவடிக்கிறானுங்க நம்மளை. இந்த இடம் வேறு ஆகும்னா ஜம்ப் பண்ணிட்டு போகலாம் அப்படிம்பானுங்க. ஆமாங்க, ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா இந்த பிளாங்க்ஸ் எல்லாம் நம்பவே முடியாதுல்ல. ஆமாம், டக்குன்னு உடஞ்சிருங்க. இப்போது நிறைய தடவை நான் ஃபோனில் விளையாடும் போது உடஞ்சி விட்ருக்குங்க. ஐயோ, இங்கே 2 இருக்குது.
கோவம் வந்துருச்சு, ஒரு வேளை சாவடிக்கிறானுங்கன்னு சொன்னோனையும் கூட்டத்தோட வந்துட்டாங்க போல இருக்கே. இவனுங்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்குனே வருவானுங்க. ஐயோ இந்த பூ மண்டையன் வேற, இவன் கிட்ட போகாமல் அப்படியே உள்ளே குனிஞ்சு அடிச்சிடணுங்க. ஒரு வழியாக அடிச்சாச்சு. அவன் நகத்தை பார்த்தீங்களா எவ்வளோ புதுசாக இருந்துச்சுன்னு, போராண்டி விட்டுருவாங்க நம்மளை. ஐயோ நமக்கு வேற இன்னும் 8 ஹெல்த் இருக்குது, பரவாயில்ல இருக்குதே. ஓகே, நம்ம டைனமைட் வச்சு கிளம்பிடலாம். அதில் வெடிச்சதுன்னா நம்ம செதறிடுவோம். ஆமாம், நம்ம செதறதுக்கு முன்னாடி அதை வெடிச்சு விட்டு செதற வச்சிடலாம். ஏங்க ஜந்து செத்துருச்சிங்க போட்ட பாம்பில். நம்ம யாருக்கோ குறி வச்சோம், அது யாருக்கோ போய் விழுந்துருச்சு. சரி பாவம், அவனுங்களை நரகத்துக்கு அனுப்பி வச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். நம்மளை தொல்லை பண்ண மாட்டானுங்க. வாங்க, ஒரு புது வே ஓப்பன் ஆயிருக்கு. அது என்ன வேன்னு பார்க்கலாம் வாங்க. என்னங்க இதுக்குள்ளேயும் இப்படி ஒரு ஜம்பிங் இதுவா? ஏங்க போன தடவை எனக்கு ரொம்ப அள்ளு விட்டுருச்சுங்க. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா பலகை வேற இல்லை. ஒரு சில இதில் பயமாக இருக்கே, ரொம்ப ரொம்ப சங்கட்டமாக இருக்குங்க எனக்கு. ஒரு வழியாக வந்தாச்சு. ஐயோ அப்பா, ஐயோ விழுந்திருப்போம் நம்ம பின்னாடி. ஐயோ இன்னொருத்தனா? டே இப்போ தாண்டா குட்டி சந்துக்கிட்ட போராடி வந்திருக்கோம். உங்ககிட்ட இப்போ இனிமேல் போராட முடியாதுடா. டே எத்தனை தடவை ஒரு மனுஷனை போட்டு சாவடிப்பீங்க? அதுதான் தெரியல. ஐயோ முடியல என்னால் சத்தியமாக. புல்லட்டு அதாவது நிஜமாக இந்த கேமை நம்ம போய் ஒரிஜினலாக விளையாண்டுருந்தோன்னா நம்மலாம் இன்னத்துக்கு உயிரோடு இருப்போமானே தெரியலங்க. நம்ம அப்பனால தாங்க இதெல்லாம் வந்துச்சு. ஆமாம், அவனை முதல்ல போட்டு தரணும். இந்த கேமில் நம்ம அவனை காப்பாற்றிட்டு வேற இருக்கோம். ஆஹா சரி, ஏன்னா அவன் தாங்க இந்த ஜந்துவே இந்த முதல்ல கண்டுபிடிச்சவனே. ஆமாங்க, அவன் தான் கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் தான், வேற யாரும் கிடையாது. இதில் வேற நம்ம அந்த ஜந்துவை போட்டு தக்கணும்னா உனக்கு கோவம் வேற வருங்க போக போக இதில். இல்லை ஆமாங்க, எல்லா ஜந்துவும் வெறி பிடிச்சி அடிக்க வருதுங்க. ஆமாம், இதில் உனக்கு வந்து கோவம் வரும். நம்ம அந்த ஜந்துவை வந்து போட்டு தாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எண்டிங்கில் வந்து வரும் பாருங்கள். ஓகே, இதான் எண்டிங் வேறு. இந்த பார்ட் தான் எண்டிங். ஆமாங்க, இதான் எண்டிங் பார்ட்டு. மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 வழியிலையுமே குட்டி ஜந்து வந்து நம்மளை தாக்குது. இதோட பூ மண்டையன் வேற, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. புல்லட்ஸ் வேறு இல்லைங்க, அவ்வளோதான் செத்தோம் நம்ம. கடவுளே, இவங்கெல்லாம் போட்டு தாக்கணுங்க. சாவுங்கடா. ஐயோ நம்ம ஹெல்த் வேறு போதே. ஐயோ ஆமாங்க, 8 ஹெல்த் இருந்தது, இப்போ 5 ஹெல்த்தாக மாறிடுச்சு. பயமாக வேற இருக்கே, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க எனக்கு. வந்துட்டோமா? ஐயோ திருப்பி வந்த இடத்துக்கே தான் வர்றோம். நம்ம அப்பா வேற எங்கே இருக்கிறான்னு தெரியல. அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஜீவன் போகுதுங்க. நம்ம இப்போ போய் வேறு வழிக்கு போகலாங்க. திருப்பி வந்த இடத்துக்கே தான் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங். நம்ம ஆப்போசிட் சைடில் வேணால் போய் பார்க்கலாமா? வாங்க போவோம். அங்கே ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. இருக்கிறாங்க. ஐயோ டே ஏன்டா எங்களுக்குன்னே வருவீங்களாடா? ஏங்க எப்போ சுட்டாலும் சதறி தாங்க மேலே தெரிக்கிறாங்க. அட ஆமாங்க, இப்படி பேசிட்டு இருக்க நேரத்துல நம்ம வெளியே வந்துட்டோம். கடவுளுக்கு தாங்க நன்றி சொல்லணும். இப்போதாங்க உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆமாங்க, இதுதான் அந்த ட்விஸ்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நைட் நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போது நம்ம விளாண்டுருக்க டைம் வந்து அண்டார்டிகாவில் நைட் டைம். அதனால் நமக்கு வெளியே வந்து ஒரு நைட் எஃபெக்ட் வந்து கொடுக்குறாங்க. ஆமாம். ஓகே, இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த ஃபியூஸை இந்த வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பணும்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், டேரெக்டாக இது ரேடியோ டவருக்கு வேறு போயிடுங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ தான் வந்து எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் எண்டிங்காக இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன கேம் போடலான்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் அந்த கேமை விளையாடி போடுவோம். ஸோ கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரேடியோ டவருக்கு வந்தாச்சு. ஓகே, பார்த்தீங்களா நம்ம அந்த டோரை க்ளோஸ் பண்ணும்போது ஒரு குட்டி சந்து நம்ம பின்னாடி தான் இருந்துச்சு. அதான் என்னடா சவுண்டு கேட்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். தொடர்ந்து வந்திருக்கிறானுங்க. ஆமாங்க, ஷப்பா முடியல. ஓகே, இப்போ நம்ம ரேடியோ டவருக்கு வந்தாச்சு. எங்க எவ்வளோ செத்து கிடக்குறாங்க அங்கே தெரியுதா? எங்கே? இங்கே ஆமாம் இருக்கிறான் மொட்டை தலையன். உறைஞ்சிட்டாங்க அண்டார்டிகா குளிரில். உயிர் இருக்கா? செத்துட்டான் தான் நினைக்கிறேன். அதுக்கு தான் ஜாக்கெட் போட்டு வாங்கடா அண்டார்டிகாக்குன்னு சொல்கிறது. இவன் வேறு மொட்டை தலையாக இருக்கிறான், அதுலேயே செத்துருப்பான் போல இருக்கு. குள்ளா போட்டு வாங்கடா. ஏன்டா எங்கள் உயிரை வாங்குறீங்க? ஆனால் அவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம அதை வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஒரு கீ கிடச்சிருக்குங்க, அந்த கீ வச்சு நம்ம முதல்ல கிளம்புவோம் இந்த இடத்த விட்டு. ஸோ அந்த கீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக்கோட கீ. அந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு தான் நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். நடந்தெல்லாம் போகணுன்னா அவனை மாதிரி நம்மளும் ஒரு இடத்துல உட்காந்து தான் இருப்போம் உறைஞ்சி. அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க கீ எடுத்துட்டு இந்த ட்ரக் எடுத்துகிட்டு போவான். ஆமாம், அவன் வந்து எடுத்துருவான் அதுக்கப்புறம். ஸோ அதனால் நம்ம கீயை வாங்கிட்டு ட்ரக்கிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போகுது, நம்ம கண்டிப்பாக நடந்தாலும் போக முடியாது. அதுக்கு தான் இந்த கீ அண்ட் ட்ரக்கை நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எந்த இடத்துக்கு போகிறோம்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வந்திருக்க இடம் ஹெலிபேட் நினைக்கிறேன். ரேடியோ டவர்லேருந்து ஹெலிபேடுக்கு போகிறோமா இல்லை?
வேறு ஏதோ இடம் மாதிரி தெரியுது. ஹெலிபேடுக்கு இன்னும் வரல நினைக்கிறேன். இன்னும் வரல. நம்ம இந்த ஜந்தூஸ் இந்த வண்டியாச்சும் ஏற்றி கொண்டுருவாங்க. ஆமாங்க, எத்தனை ஜந்து இருக்குது பாருங்கங்க. எப்பா இந்த பூ மண்டையில் ஒரே இடத்துல சேர்த்துடுறாங்க. ஆனால் புல்லட்டில் 3 புல்லட் தேவைப்படுது. ஆமாங்க. ஓகே, நம்ம ஹெலிபேடு கிட்ட தாங்க வந்திருக்கோம். அங்கே பாருங்கள், ஹெலிபேடுன்னு போட்டிருப்பாருங்க போர்டு. ஓகே, வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்க் பண்ணிட்டு நம்ம கீழே இறங்கிடலாம். கரெக்டான இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம கடைசி இடமான ஹெலிபேடுக்கு தான் வந்திருக்கோம். அதனால் பிரச்சனை இல்லை, கவலை இல்லை. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆமாம், என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏறி அப்படியே வந்து குதிச்சு போக வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த டவருக்கு மேலே ஏறிட்டோன்னா அடுத்து ஒரு இடம் இருக்குது. மேலே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த இடத்துல நம்ம குதிக்கணும். இந்த இடம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு குதிக்கணும் நம்ம. அதுவும் இங்கேருந்தே குதிக்கணும். நம்ம கீழே விழுந்துட்டோம்னா அவ்வளோதாங்க, ஹெல்த்து கொஞ்சம் குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன்ல. ஹெல்த்து கொஞ்சம் இல்லைங்க, செத்துருவோம். ஓகே, அதனால் நீங்கள் குதிக்கும்போது நீங்கள் பார்த்து குதிச்சுக்கோங்க. சரி, இங்கே ஏதோ இருக்குது. ஓகே, புல்லட்ஸ் அங்கே இருக்குங்க நிறையா. ஓகே, புல்லட்ஸ் எடுத்துக்கலாம். சேவ் பண்ணிக்கலாம். முதல்ல சேவ் பண்ணால் தான் நம்ம உயிர் வாழவே முடியும். ஆமாங்க, வெளியே வந்தால் கூட நம்ம கண்டினியூ பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாச்சும் இருக்கான்னு சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ கீழே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே எல்லாத்தையும் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம கீழே போகலாம். பார்க்கறதுக்கே நல்லா இருக்குங்க ஸ்டெப்ஸு. இதுக்கு நம்ம வந்து இந்த டோர் வழியே வந்திருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பிளாங்க்ஸ் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம உடைக்கணும். கன்னை வச்சு தான் உடைக்கணும்னு நினைக்கிறேன்ல. ஆமாங்க, கன்ஃபார்ம் கன்னை வச்சு தான் உடைக்கணும். இந்த மாதிரி ஏணி மேலே ஏற முடியாதா? ஏற முடியல, ஆனால் வச்சுருக்காங்க. கன்னை வச்சு தான் உடைக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கன் வச்சு தான் உடைக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, உடச்சிடலாம். பட் இங்கே உடச்சிட்டு இப்போ தாவி குதிச்சு இங்கே வந்து உடச்சிட்டு வெளியே போகிறதுக்கு என்ன யூஸ்? எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. என்ன பண்ணுறது? ஒன்றும் புரியல எனக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. ஒரே கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நைட் டைமாக இருக்குது இல்லையா, பனி அதெல்லாம் இருக்கிறதுனால கண்ணே தெரிய மாட்டேங்குது. இந்த ட்ரக்கை வச்சு அந்த இடத்த மோதி அந்த கேட்டை உடைக்க முடியுமா? அதுதான் தெரியல. ஏன்னா அது திறக்கிறதுக்கு ஏதோ ஒரு எந்த வழியும் இருக்கிற மாதிரி தெரியல. மேபி அந்த ட்ரக் எடுத்து நம்ம உடச்சி பார்க்கலாம். நேராக போய் மோதிடுவோங்க. உடைக்க மாட்டேங்குது. உடைக்கவும் முடியல. என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இப்போ எப்படி அந்த ஹெலிபேடுக்குள்ளே போகிறது? அது எனக்கும் தெரியலையே. இன்னொரு வாட்டி மோதி பார்க்கலாமா? இல்லை வேண்டாம், வேறு ஏதாச்சும் வழி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அங்கே ஏதாச்சும் லாக் மாதிரி இருக்குது, அது ஓப்பன் பண்ண முடியுமா? போய் பார்க்கலாம். ஓப்பன் சைடில் அந்த லாக் தான் ஓப்பன் பண்ண முடியலங்க. என்ன பண்ணுறது? தாவி குதிச்சு போகணுமா? இந்த லாக் கை ஆப்ஷனும் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம திருப்பி நம்ம போன இடத்துக்கே போவோங்க. அங்கே ஏதாச்சும் இருக்கா, ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோம்னா வந்து போய் பார்த்துக்கலாம். மேபி அங்கே ஏதாச்சும் கீ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கீ வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கலாம். போய் பார்க்கலாம், மேலே ஏறி பார்க்கலாம். மேலே ஏதாச்சும் கீ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவும் இல்லை. சரி வாங்க மேலே போகலாம். ஓகே, மேலே தான் எனக்கு கீ இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்குது. இருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு கீ இருக்கிற மாதிரி தெரியல. ஏதாச்சும் பட்டன் இருக்கும், அந்த பட்டன் அழுத்திடுங்கன்னு சொல்லுவானுங்க பாரு. ஆமாம், அங்கே ஏதோ பட்டன் பார்த்த மாதிரி தானே இருக்குது, பச்சை கலர் பட்டன். ஆமாம், சைடில் இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது கீ இருக்கான்னு பார்த்துக்கலாம். எதுவும் இல்லை, புல்லட் தான் இருக்குது. ஓகே, இந்த பட்டன் தாங்க. ஓகே, அழுத்தியாச்சுங்க. இந்த பட்டனை தான் நம்ம பார்க்காம வந்திருக்கோம். இந்த பட்டன் தான் இந்த ஹெலிபேட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன். ஓகே, அந்த பட்டன் அழுத்தியாச்சு. வாங்க கீழே போகலாம். இதுதான் கடைசி லெவல். இதில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பிரச்சனையெல்லாம் வரும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறோம். ஆனால் வந்துட்டு நம்ம உயிர் போகாமல் எப்படியாவது நம்ம தப்பிச்சிடணும். அதுதான் மெயின் விஷயம். ஆமாங்க. இப்போ அந்த வண்டி எடுத்துகிட்டு போக முடியுமா, இல்லை நடந்து போகணுமா? எப்படின்னு தெரியலையே. தெரியல. ஒருக்கா நடந்து போய் பார்ப்போம், இல்லைன்னா வண்டி எடுத்துகிட்டு போகலாம். ஆமாம், ரொம்ப தூரமாக இருந்தால் வண்டி எடுத்துக்கலாம், கொஞ்சம் பக்கமாக இருந்தால் நடந்தே போய்க்கலாம். நடந்து தாங்க ஒரு வழியாக ஹெலிபேடுக்கு வந்தாச்சுங்க. ஒரு வழியாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கடைசி இடத்துக்கு வந்துட்டோம். இன்னும் வீடியோ லைக் போடாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் லைக் போட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உள்ளே என்ன ஆபத்து இருக்குன்னு வேறு தெரியலையே. கெட் அவுட் ஆஃப் தி கேவா? என்ன ஆக போகுது? ஓ, இப்போ இங்கேருந்து வெளியே போகணும். ஆனால் ஓப்பனில் தானே இருக்குது, அப்படியே குதிச்சு போயிடலாமே. எதுவும் அந்த பனிக்கல்கள்லாம் இது வழியை பிளாக் பண்ணிருச்சுங்க. இப்போ தான் நம்ம அப்பா கிட்ட பேசுகிறோம். ஆமாங்க, நம்ம அப்பா தாங்க. இன்னும் உயிரோட தாங்க இருந்திருக்காரு. என்னங்க இவர் தாடியை வச்சுக்கிட்டு, இவரால் தான் எல்லா பிரச்சனையும். இவரை போட்டு தாக்கினா எல்லாமே முடிஞ்சிடும். ஆமாங்க. I had to kill the whole crew to continue my research. Do you understand? அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அவர் வந்து ஒரு குரூப்பாக இருந்திருக்காரு. அதில் தான் இந்த மாதிரி ஜந்தூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க போல இருக்குது. இது தப்பான ஜந்துங்கிறனால
அந்த க்ரூவில் இருக்க மெம்பர்ஸ்லாம் வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து அது அவருக்கு பிடிக்கல, அதனால் அவங்க குரூ மெம்பர்ஸே அவர் கொண்டுட்டாரு. அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிற கதை அது மாதிரி தான் இருக்கும். இல்லை அதான் கதை. ஓகே, அதுதானா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறி வந்திருக்கோம். ஏன்னா ஒரு டைமிங் கொடுத்துருந்தாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா கிட்ட தான் பேசுகிறோம். இந்த யூனிக் கிரியேச்சர்ஸ்லாம் என்னோட அவங்க லைஃபே, அந்த லைஃபோட மீனிங்கே அந்த யூனிக் கிரியேச்சர்ஸ் தான். ஆமாங்க, அதாவது அந்த ஜந்து தான் அந்த அவங்க அப்பாவோட லைஃபே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்த்தா அந்த ஜந்துவே அவரை போட்டு தாக்கிருச்சு. அதுதான் அவருக்கெல்லாம் வேணும். இந்த ஜந்து நம்ம எவ்வளோ பாடுபடுத்துச்சு. அவரால் தானே இந்த ஜந்துலாம் வந்து நம்மளை பாடுபடுத்துது. அவரை ஃபஸ்ட்டு போட்டு தாக்கணுங்க. ஆமாங்க. சரி, ஒரு வாட்டி மறக்காமல் வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு டைமிங் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமிங்குள்ளே நம்ம மேலே ஏறி வந்திருந்தோம் ஒரு ட்ரக்கில். அந்த ட்ரக்குக்கு பின்னாடி ஒரு வழி போச்சு இல்லையா, அதுக்குள்ளே வந்துட்டு டைனமைட் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், இந்த டைனமைட் வச்சு தான் நம்ம இந்த வேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம கிளம்புனா. அந்த பிளாக் பண்ணிடுச்சு இல்லையா, அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வெளியே போகணும். பட் அதுக்குள்ளே இந்த ஜந்துக்கிட்ட மாட்டிக்காமல் இருந்தால் பரவாயில்ல. இல்லை, அந்த வே பிளாக் பண்ணுது, அந்த வே இல்லை, இன்னொரு வேவும் பிளாக் ஆகிருக்கும். அந்த வேல அந்த டைனமைட் போட்டால் தான் நம்மளால் எஸ்கேப் ஆக முடியும். 2 வே இருக்கா அப்போது? 2 வே, ஆமாம் 2 வே இருக்குது. 2 வேவும் பிளாக் ஆகிருக்கும். இன்னொரு நம்ம வந்த வழி வந்து பிளாக் ஆகிருக்கும். அந்த வழிக்கு நம்ம போக தேவையில்ல. நம்ம வராத வழி ஆல்ரெடி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் ஹெலிபேட் இருக்குது. இப்போ வராத வழியும் பிளாக் ஆகிருக்கு. அதை அடித்து உடச்சிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். அதுக்கு தான் டைனமைட். கரெக்டாக? ஆமாங்க, நான் சொன்னதான் தப்பு, தம்பி சொல்கிறது தாங்க கரெக்டு. ஓகே, நம்ம வெளியே வந்துட்டோம். ஒரு டைனமைட் போதுமா? ஒரு டைனமைட் போதும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கீழே பயங்கரமான ஜந்து இருக்குது. ஒரு டைனமைட் போதும்னு தான் நினைக்கிறேன். தெரியலங்க. அங்கே வேறு இன்னொரு வழி போகுதுன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட் சைடில் இதே மாதிரி ஒரு ட்ரங்க்கில் வந்து வழி போகுதுன்னு நினைக்கிறேன். மேபி அங்கே நிறைய புல்லட்ஸ் இருக்கலாம். ஒரு டைனமைட் போகுதுன்னு நினைக்கிறேன், இன்னொரு டைனமைட் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க போய் பார்க்கலாம். இந்த இடம் நம்ம வந்த வழி, இந்த இடத்துக்கு வைக்க தேவையில்லை டைனமைட்டு. இது வந்த வழிங்கிறனால இங்கே டைனமைட் வைக்க வேண்டாம். நம்ம வராத வழி இன்னொன்று இருக்குதாமாங்க. அங்கே நம்ம வச்சு பிரேக் பண்ணும்போது ஹெலிபேட் இருக்கும். ஸோ நம்ம அங்கே தான் போகணும். அதனால் அங்கே தான் நம்ம வந்து டைனமைட் வைக்கணும். ஓகே, புல்லட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. ஐயோ, பின்தொடர்ந்து வர்றானுங்களா? ஐயோ, எல்லோரும் சுற்று போடுறானுங்களே, பயமாக இருக்குங்க. ஓகே, இப்போ இது மேலே தான் நம்ம ஏறணுமா? ஆமாம். ஐயோ, ஐயோ கடவுளே, சுற்று போடுறானுங்களே, உயிர் வேற. ஆனால் பரவாயில்லங்க, 7 மெடிக்கிட்டு இருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, நம்ம இந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் டைனமைட் இருக்கா இல்லையான்னு. ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு டைனமைட் தான் இருக்குது. ஒரு வேளை 2 டைனமைட் இன் கேஸ் வேணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் நம்ம இன்னொரு வழியிலையும் வந்து தேடுறோம். மேபி 2 டைனமைட்டாக இருக்கலாம் இல்லையா, அதனால தான். இங்கே ஒரு ஜந்து இருக்கான்டா, மனுஷ ஜந்து. இவன் தாங்க, நான் தம்பி சொல்கிற மாதிரி இவன் ஒரு புல்லட்டில் அப்படியே தெரிச்சு போய் விழுகிறான். இந்த குட்டி ஜந்து வேறங்க. அதுதாங்க, எனக்கு வந்து பெரிய ஜந்துலலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் நம்மளை அட்டாக் பண்ணிச்சு. இந்த குட்டி ஜந்து இந்த கேம்லேயே நம்மளை ரொம்ப டென்ஷன் படுத்திடுச்சு. ஆமாங்க, ஒரு வழியாக புல்லட்ஸ் கடை வந்தோம். அதான் நான் புல்லட்ஸ்க்கு வந்து மெடிக்கிட்டும் புல்லட்ஸ் தான் இருக்குது. நம்ம டைனமைட் ஒன்று இருக்குன்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு டைனமைட் 1 போதும்னு நினைக்கிறேங்க. அதான் நினைக்கிறேங்க. செத்தான். அதுதான், இப்படி பேசிகிட்டு இருக்கிற நேரத்துலேயே வந்து நம்மளை அட்டாக் பண்ண பார்க்குறானுங்க. ஆனால் நம்மளாம் யார், கண்ணை வச்சு ஒரே போடுதான். அதெல்லாம் எதுக்கு நம்மக்கிட்ட வரானுங்க அதுதான் தெரியல. நம்மளை சாப்பிட்ருவானுங்களோ அடிச்சு கொன்று. அதான் ஒரு டைனமைட் போதும் தான் நினைக்கிறேன். மேபி இன்னும் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த சைடில் நம்ம போய் பார்க்கலன்னு நினைக்கிறேன். போய் பார்த்துட்டோமா அது வேற தெரியலங்க. இந்த வழியில் திருப்பி நம்ம வந்துட்டுருக்கோமா என்னன்னே கதை புரியலைங்க எனக்கு சத்தியமாக. ஆமாம், ஒருவேளை நம்ம தான் லூப்பில் மாட்டிக்கிட்டோமான் இருக்கு. இவன் எப்படி திருப்பி வந்தான்? எத்தனை தந்துஸ்ராக வந்துட்டே இருக்குங்க இந்த குட்டி கேவில். அதுதான் எனக்கு என்ன தெரியுது, எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம போட்டு தாக்குறோம் இல்லையா புல்லட் வச்சு, திருப்பி உயிரோட வந்துடுறானுங்கன்னு தோணுது. ஐ திங்க் அவங்களுக்கு டேமேஜ் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம், கில் பண்ணலைங்க. ஒருவேளை அந்த புல்லட் வச்சு கொள்வது டேமேஜ் மட்டும்தான். திருப்பி உயிரோட வருவானுங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஜந்து வேறு வருது. உயிர் வேற போகுது. ஐயோ ஆமாங்க, 6-7 இருக்குது. நல்ல வேலை, பரவாயில்ல, மெடிக்கிட் இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைனமைட் எதுவும் இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. போயிடலாமா திருப்பி? சரி வாங்க கிளம்புவோம், பார்க்கலாம். வெளியவே போயிடலாங்க, அதுதான் எனக்கு தோணுது. ஏன்னா இங்கே வந்துட்டு இன்னொரு டைனமைட் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. ஒரு டைனமைட்டே போதும்னு நினைக்கிறேன். வாங்க கிளம்பிடலாம், வெளியே போயிடலாம். இங்கே தேடினது வேஸ்ட்டோ? அப்போது இந்த ஜந்துக்கிட்ட வந்து உயிரை குறைச்சது தாங்க மிச்சம். இங்கே டைனமைட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. மெடிக்கிட் ஒன்றும் புல்லட் ஒன்றும் தான் கிடச்சிது. அதுவுமே அந்த புல்லட் நமக்கு தேவையில்லாத புல்லட் தாங்க. ஆமாங்க, இங்கே சுத்தமாக டைம் வேஸ்ட்டு. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஏறினதுலையா இருக்குது இல்லையா, அதில் மட்டும் சர்ச் பண்ணுங்கள். ஆப்போசிட்டாக இருக்கிறதுல வேண்டாம், சர்ச் பண்ண வேண்டாம். ஏன்னா அதில் ஒன்றுமே இல்லை. இந்த இடம் தாங்க டைனமைட் வைக்கணும். இதுதான் நம்ம வராத வழி. ஆமாங்க,
ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிட்டே நமக்கு போதுமானதாக தான் இருந்திருக்கு. நாங்கள் 2 டைனமிட் தேவைப்படுமோன்னு ஓ நினச்சி சதறி வந்து விழுந்தான் பார்த்தீங்களா? ஓ, அந்த குட்டி ஜந்துவா? இல்லை பெரிய ஜந்து பூ மண்டையன். ஓ சூப்பர், அவனுக்கெல்லாம் வேணும். ஹெலிபேடுக்கு ஒரு வழியாக வந்தாச்சுங்க. ஓகேங்க, நம்ம வீடியோவோட இந்த அண்டார்டிகா 88ஓட வீடியோட கடைசி பார்ட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப எமோஷ்னலாக இருக்கே. ஆமாங்க, இது என்ன எண்டிங் வேறு வரும்னு தெரியல. நம்ம காப்பாற்றுறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வேறு வந்திருக்கு. நம்ம அப்பாவை வேற அந்த ஜந்தூஸில் போட்டு தாக்கிருச்சு. ஆமாங்க. ஆனால் அவனுக்கெல்லாம் அது சரியான பதிலடிங்க. இந்த மாதிரி ஜந்தூஸ் உருவாக்கிட்டு அவன் நிம்மதியாக இருப்பானா, நம்ம வந்து கஷ்டப்படணுமாமா. ஆமாம், ஒரு வழியாக ஏரியாச்சு அந்த ஹெலிபேடில். ஓகே, நமக்கு ஹெலிகாப்டர் வந்து நம்மளை காப்பாற்றிடுச்சு. ஹெலிகாப்டரில் ஏறி கிளம்பியாச்சு. ஒரு வழியாக இந்த கேமை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, என்ன எண்டிங் தெரிலையே. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய எண்டிங் இருக்குது. பேட் எண்டிங்கா? ஓகே, பேட் எண்டிங் தான் வந்திருக்கு. என்னென்னு ஒன்றும் சத்தியமாக புரியல. தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். பாய்.